நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்தியாவின் விடிவெள்ளி நமது நம்பிக்கை நட்சத்திரம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பொக்கே வழங்கி வரவேற்கிறார். அடுத்தபடியாக மாநில தலைவர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். அடுத்தபடியாக நமது மாநில பொறுப்பாளர் குண்டுராவ் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்கிறோம். நமது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் எம்பியுமான திரு ராகுல் காந்தி அவர்களை வருக வருக என திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஆரவாரத்தோடு வரவேற்று மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய எதிர்கால விடிவெள்ளி இளம் தலைவர் ராகுல்ஜி அவர்கள் இன்றைக்கு காலையிலே இருந்து கோவை மாநகரிலும் வருகின்ற வழியிலே நெடுகிலும் மக்களை சந்தித்து மிக ஆரவாரமான வரவேற்பை பெற்று நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற மோடியினுடைய அராஜக ஆட்சியை பற்றியெல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர் நமது திருப்பூர் மாநகருக்கு வந்ததை மிகவும் பெருமையாகவும் மிகவும் இன்றைக்கு அதிலும் மாநகருக்கு வந்தவுடன் தொழிலாளர்களுடைய நலன் கருதி தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற ஊழியர்களை சந்திக்க வருகின்றிருக்கின்றார்கள். அவரை வருக வருக என்று திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே வரவேற்கின்றோம். அதே போல நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்கள் திருப்பூர் நகருக்கு மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அழைத்து வந்தமைக்காக அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய நமது தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KR ராமசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல மரியாதைக்குரிய நமது தமிழ்நாட்டினுடைய இன்சார்ஜராக இருக்கின்ற தினேஷ் குண்டுராவ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இங்கே தொழிற்சங்க மாநில பொறுப்பாளர்கள் INTUC-ஐ சேர்ந்த மரியாதைக்குரிய செயலாளர் ஜெகநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக HMS சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ராஜாமணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கமான LPF-னுடைய மாநில வைஸ் பிரசிடென்ட் G கோவிந்தசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல CITU சங்கத்தினுடைய மாநில செயலாளர் K ரங்கராஜன் அவர்களையும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு இந்திய திருநாட்டில் மோடி அவர்கள் ஆட்சியிலே கடந்த அந்த 6 ஆண்டு காலம் இந்திய நாட்டிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே போராடி பெறப்பட்ட அந்த தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மோடி அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அதானிக்கும் அதே போல அம்பானிக்கும் அதையெல்லாம் வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் பல கட்டங்களாக இந்திய நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டாக சேர்ந்து அந்த இழந்த உரிமையை மீண்டும் பெற வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தினீர்கள். ஆனால் அருமை தலைவர் ராகுல் அவர்கள் எப்படி இன்றைக்கு இந்திய நாட்டிலே கடும் குளிரிலே டெல்லி தலைநகர் பார்டரிலே கிட்டத்தட்ட 58 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்காக ஆதரவாக பல மாநிலங்களிலே
பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலே எல்லாம் தலைவர் அவர்கள் அங்கெல்லாம் சென்று அந்த விவசாயிகளுக்காக கொண்டு வந்த அந்த கடுமையான சட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று போராடினார்கள். அதே போல்தான் இன்றைக்கு நீங்கள் இழந்த காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்த தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் மீண்டும் மீட்டு தர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தொழிலாளர்களை சந்திக்கின்றார். உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளாக அவர் உங்களிடத்திலே வினா தொடுவார் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஐஎன்டிசியினுடைய மாநில தலைவர் ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது நமது தலைவர் அவர்களுக்கு சால்வையை போட்டு அவர் உரையாற்றுவார். சிறப்பான இந்த தொழிலாளருடைய கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு KS அழகிரி அவர்களே, காங்கிரஸ் கமிட்டியினுடைய பார்வையாளர் மரியாதைக்குரிய திரு தினேஷ் குண்டுராவ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தொழிலாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எதிர்காலமாக திகழ்கின்ற மரியாதைக்குரிய ராகுல்ஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் சகோதர சகோதரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஐஎன்டிசியின் சார்பிலையும் அகில இந்திய ஐஎன்டிசி தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களின் சார்பிலையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து HMS தங்கத்தினுடைய மாநில செயலாளர் ராஜாமணி அவர்கள் சால்வை அணிவித்து உரையாற்றுவார். புதிய முயற்சியாக இந்தியாவின் விடியலுக்கான முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் உச்ச நட்சத்திரம் இருண்டு கிடக்கிற இன்னும் இருளப்போகிற இந்தியாவை ஒளி கொடுத்து பிரகாசிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமாக விளங்கக்கூடிய பாசத்திற்குரிய திருமிகு ராகுல்ஜி அவர்கள் உள்ளிட்ட மேடையையும் அரங்கத்தையும் வணங்கி புதிய முயற்சியில் தொழிலாளர்களோடு கலந்துரையாடுகிற நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் விவசாயிகள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 44 தொழிலாளர் சட்டங்கள் 4ஆக சுருக்கப்பட்டு நச்சுப்பாம்புகளை தொழிலாளர்கள் வீட்டிலே விட்டு விளையாடுவது போல தொழிலாளர்கள் அச்சப்பட்டு தினந்தோறும் என்ன வருமோ ஆபத்து என்று இருந்து கொண்டிருக்கிற இருண்ட நேரத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல்ஜி அவர்களே, 45 கோடி தொழிலாளி வர்க்கம், 90 கோடி கரங்கள், நீங்கள் நேருவினுடைய பேரன் என்பதற்காக அல்ல, அன்னை இந்திராவின் பேரன் என்பதற்காக அல்ல, அருமை தலைவர் ராஜீவ் காந்தியின் புதல்வர்கள் என்பதற்காக அல்ல, இந்தியாவினுடைய தலைவராக நீங்கள் வாருங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். LPF சங்கத்தினுடைய மாநில வைஸ் பிரசிடென்ட் கோவிந்தசாமி அவர்கள் சால்வை அணிவித்து உரையாற்றுவார். அன்புக்குரிய இந்திய திருநாட்டின் இளைய தலைவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் எதிர்காலத்தை இந்திய நாட்டை வழிநடத்தி செல்ல இருக்கக்கூடிய
நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு ராகுல்ஜி அவர்கள் உள்ளிட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, திருப்பூர் நகரத்திற்கு அவருடைய வருகை பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாகும். திருப்பூருக்கு வருகை தந்தபோது தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி என்பதை கவனத்திலே கொண்டு தொழிலாளர்களை நேரிலே சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையெல்லாம் கேட்டறிய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் எல்பிஎஃப் தொழிற்சங்க அமைப்பின் சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தொழிற்சங்க அமைப்புகளின் சார்பிலே வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அதனுடைய பல்வேறு விவரங்களை தொழிற்சங்க தலைவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே எழுத்துப்பூர்வமாக உங்களிடத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். ஆகவே நான் அதற்குள் அதிகம் செல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு மோடி அரசு வந்ததற்கு பிறகு எல்லா தரப்பட்ட மக்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் தட்டி பறித்து கார்ப்பரேட் கம்பெனிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக இன்றைக்கு மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமதிப்புக்குரிய ராகுல்ஜி அவர்களே, உங்களுடைய கடுமையான உழைப்பு நிச்சயமாக இந்தியாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு டெல்லியிலே நடைபெறுகிற 2 மாத காலத்திற்கு மேலாக விவசாயிகள் இந்த ஆட்சியினுடைய தவறான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடி இந்த அரசையே மண்டியிட வைக்கக்கூடிய ஒரு மகத்தான போராட்டத்தை விவசாயிகள் நடத்துகிறார்கள். அதே போலதான் தொழிலாளர் சட்டங்களை சூறையாடி கொண்டிருக்கிற மோடியினுடைய இந்த கொள்கைகளை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளும் நாடு தழுவிய முறையில் ஒரு பிரம்மாண்டமான பேர் இயக்கத்தை நடத்துகிற போது தொழிலாளர்கள் விவசாயிகள் ஒன்றுபட்டு நடத்துகிற மகத்தான போராட்டம் மோடி ஆட்சி அல்ல, வேற எந்த கொம்பனாக இருந்தாலும் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியக்கூடிய காலம் விரைவிலே வரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இங்கே வருகின்றிருக்கிற ராகுல்ஜி அவர்கள் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே உங்களிடத்தில் உறுதியை தந்தார்கள். இந்த நாட்டின் பிரதமராக ராகுல்ஜி அவர்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த முதல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், வட மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தருதலைத்தனமான நடவடிக்கையின் விளைவாக அனைத்து நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களும் எதிராக கொதித்தெழுவார்கள். அடுத்து நடைபெறுகிற தேர்தல் களத்திலே நீங்கள் இந்த நாட்டின் பிரதமராக வருகின்ற அறிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொல்லி, எங்களுக்கும் மேடையிலே அழைத்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து சிஐடி சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கே ரங்கராஜன் அவர்கள் சால்வை அணிவித்து உரையாற்றுவார். ஒரு மிகச்சிறந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு சிஐடியின் சார்பில் முதலில் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். உழைப்பாளர்களினுடைய உரிமையை மீட்போம் என்கின்ற முறையில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு இளைய தலைவராக, ஒரு நம்பிக்கை ஒளியாக நாடு முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு உண்மையிலேயே இன்றைய அரசியல் தேவையை முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். ஒரு சவாலான காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கொரோனாவை விட கொடூரமான மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புகிற நிகழ்வை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த கொரோனா காலம் முழுவதிலும் நாம் நடத்தி இருக்கிறோம். அந்த போராட்டத்தினுடைய முன்னெடுப்பாக உங்கள் பணி அமைய வேண்டும். உழைப்பாளர்களுடைய உரிமையை மீட்போம், உழைக்கும் வர்க்கத்திற்கு அரணாய் இருப்போம் என்கின்ற உங்கள் தலைப்பு நிதர்சனமாக நிஜமாக விளங்க எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை இந்தியாவிலே இருக்கின்ற இளைஞர்களின் இதயங்களில் எல்லாம் நீங்கா இடம் பிடிக்கின்ற அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்திலே இருந்து இறங்கியவுடன் முதலிலே சென்று தொழிற்சாலைகளை இயக்குபவர்களையும் தொழிற்சாலை உரிமையாளர்களையும் சந்தித்தார். அங்கிருந்து வழியிலே மக்களை சந்தித்துவிட்டு நேராக இங்கே இருக்கின்ற
தொழிலாளர்களாகிய உங்களை சந்தித்து நீங்கள் அவரிடத்தில் நேரடியாக என்ன கேள்விகள் கேட்க வேண்டுமோ அதை கேட்கலாம். அதற்கு நான் தகுந்த காரணங்களையும் பதிலையும் அளிக்கின்றேன் என்று உங்களை சந்திப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். Honorable Rahulji, here the people present are the workers from various sectors, particularly belonging to textile industries, knitting industries, hosiery units and that kind of things. This district, Tirupur, is a newly carved out district from the already existing Coimbatore district, and this is called, Coimbatore together is called the Manchester of South and particularly in Tamil Nadu, and they would like to say or throw some questions and they wish to interact with you regarding their problems. அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அருமை தலைவர் அழகிரி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் 2 நிமிடத்திற்கு. அது முடிந்தவுடன் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு எத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை உங்களுடைய கேள்விகள் மூலமாக தெரிவிக்க வேண்டும். எழுதியும் கொடுக்கலாம் நீங்கள், அல்லது அங்கே இருந்து கையை தூக்கினாலே உங்களுக்கு மைக் கொடுக்கப்படும். அந்த மைக்கிலே நீங்கள் ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம். தலைவர் அழகிரி அவர்கள். எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே, திரு குண்டுராவ் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தொழிற்சங்க தலைவர்களே, அருமை தோழர் கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை நண்பர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகோதரிகளே, தலைவர் அவர்கள் தமிழக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்காக இங்கே வந்திருக்கிறார். காங்கிரஸ் இயக்கம் தொழிலாளர்கள் நலனுக்காக ஏகப்பட்ட கொள்கைகளை வகுத்து கொடுத்தது. ஆனால் மோடி அரசாங்கம் அவற்றை சிறுக சிறுக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 44 வகையான தொழிலாளர் திருத்த சட்டங்கள் இதற்கு முன்பு இங்கே இருந்தன என்றும், இப்பொழுது 40 சட்டங்கள் அகற்றப்பட்டு வெறும் 4 சட்டங்கள் மட்டுமே இங்கே இருப்பதாக நம்முடைய தொழிற்சங்க தலைவர் அவர்கள் உரையாற்றினார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய நண்பர்களான முதலாளிகளுக்கு உதவுவதற்காக மோடி இந்த தவறை செய்திருக்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய தொழிற்கொள்கையை வகுக்கிற பொழுது தனியார் துறையும் இருக்க வேண்டும், பொதுத்துறையும் இருக்க வேண்டும், அது ஒரு கலப்பு பொருளாதாரமாக மிக்ஸ்டு எக்கானமி என்று சொல்லுவார்கள், இருக்க வேண்டும் என்று கருதினார். எனவேதான் தனியார்கள் தொழில் தொடங்க வந்த பொழுது நம்முடைய அரசு அவர்களுக்கு ஊக்கம் அளித்தது. அதே போல பொதுத்துறை நிறுவனங்களையும் நம்முடைய அரசு காப்பாற்றியது. உதாரணமாக எல்ஐசி, வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, BSNL, இதை போன்ற ஏராளம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை மாதிரி ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களும் நம்மிடையே இருந்தன. அதன் பிறகு லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இந்தியாவிற்கு வந்தது. தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் என்பது அவசியம், அதை தேவையில்லாதது என்று சொல்ல முடியாது. நமக்கு முன்பே 17 ஆண்டுகளுக்கு முன்பே சீனா அந்த கொள்கையை கொண்டு வந்தது.
லிபரலைசேஷன் அந்த தாராளமயமாக்கத்தில் இரண்டு கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, அதற்கு இந்திய முகம் இருக்க வேண்டும், அதற்கு அமெரிக்க முகம் இருக்கக்கூடாது. சீனாவில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தாராளமயமாக்கலுக்கு சீன முகத்தை கொடுத்தார்கள், அவர்கள் அமெரிக்க முகத்தை கொடுக்கவில்லை. எனவேதான் சீனாவினுடைய தொழில்துறை பெரிதும் வளர்ந்தது. இன்றைக்கு நம்முடைய கொள்கை கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், தனியார் துறைக்காக பொதுத்துறையை அழித்து விடக்கூடாது. ஜியோவிற்காக பிஎஸ்என்எல் அழிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நம் நாட்டில் ஏதாவது ஒரு பேரழிவு வந்தால் உடனடியாக அதற்கு தொலைத்தொடர்பு துறையான பிஎஸ்என்எல் உடனடியாக செயல்பட்டு அதை சரிப்படுத்தும். 4G அலைக்கற்றை வந்தது, தனியாருக்கெல்லாம் மோடி கொடுத்தார். ஆனால் நம்முடைய பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு அதை கொடுக்கவில்லை. அதனால் பிஎஸ்என்எல் சிறுக சிறுக அழிந்து போனது. ஒரு பொதுத்துறை நிறுவனம் நம்முடைய கண் முன்பே அழிந்து போனது. 130 கோடி மக்களுக்கும் ஒற்றை தொலைத்தொடர்பு துறையான ஜியோ மட்டும்தான் இருக்கும் என்பது கொடுமையிலும் கொடுமை. இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டில் 130 கோடி மக்களும் ஜியோவைத்தான் பயன்படுத்த வேண்டும், அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய கொள்கைக்கே விரோதமானது. ஆனால் மோடி அவைகளை மிக திறமையாக செய்கிறார், அமைதியாக செய்கிறார், எல்லா தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளையும் செய்கிறார், சோசலிசத்திற்கு விரோதமாக நடக்கிறார். ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜரும் கொண்டு வந்த ஜனநாயக சோசலிசத்தை அழித்து கொண்டிருக்கிறார். அதை இந்திய தொழிலாளர் வர்க்கமும் இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் ஒரு அற்புதமான இளைஞர், கொள்கையால் உருவாக்கப்பட்டவர், லட்சியங்களுக்கு கட்டுப்பட்டவர். இந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவிய பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் அதற்காக உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தீர்கள். மகாத்மா காந்திக்கு இடையான ஒரு உணர்வு அது. காந்திய தத்துவத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு காரணத்திற்கும் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை திரு கிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனுடைய பெருமை அவருக்கு செல்கிறது, அவருடைய தோழர்களுக்கு செல்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவில்லை என்றால் கிருஷ்ணன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது. இந்த நாட்டிலே உங்களை தவிர வேறு யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்? ஒரு சிறு பிரச்சனை வந்த பொழுது, நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தீர்கள். அதை ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். தோழர்களே, உங்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், வேண்டி வேண்டி சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் தோல்விக்காக. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நாங்கள் சொல்லுகிறோம், தமிழகம் முழுவதும் சொல்லுகிறது, ஏன் இந்தியாவே சொல்லுகிறது, 100 வயதை கடந்த காங்கிரஸ் சொல்லுகிறது, மீண்டும் நாம் வெற்றி பெறுவதற்காக தலைவர் அவர்களே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவராக வாருங்கள் என்று சொல்லி தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதற்கு நீங்கள் பதில் அளித்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதில் நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக தியாகி NG ராமசாமி அவர்கள் தொழிலாளர் போராட்டத்திலும் சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொண்டவர். திருப்பூரிலும் கோவையிலும் அவருடைய பணி அளப்பரிய பணி. எனவே அவரையும் நினைவு கூர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now the session is open for questions. நீங்கள் யார் யார் கேள்வி கேட்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்தலாம். அவருக்கு மைக் கொடுங்க. மைக். I'll say 2 words. You translate. Thank you very much for coming here
It's an honor for me to speak to all of you. I've come here not just to speak to you, I've come here also to listen to what you have to say. And so I would like you, of course, to ask me questions, but I would also like you to tell me what you are facing. நான் இங்கே என் சார்பாக பேசுவதற்காக மட்டும் வரவில்லை. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், அந்த கேள்விகளுக்கு உங்களோடு நான் இணைந்து பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பிய கேள்வியை கேளுங்கள், நான் என்னால் முடிந்த மாத்திரத்திலே உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன். I'm very happy to see that there are quite a few ladies here today. I would also like to hear what you have to say. இங்கே அதிகமான சகோதரிகள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள், தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் சார்பாகவும் நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன். So let us start with the program. Who would like to ask or who would like to say something? யார் முதல் கேள்வியை கேட்க போகின்றீர்கள்? மைக் கொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். சைலன்ஸ். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்குதுங்க. We are honored. Namaskar. உட்காரும். हेलो जो She is speaking Urdu. अच्छा इनको खत्म करने दीजिए, फिर बाद में हम आपसे बात करेंगे. आप यहाँ आ जाइए, बैठ जाइए. हाँ, नमस्कार. நான் கோவிந்தராஜ், தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் டிஸ்ட்ரிக்ட் லீடர் கோவை மாவட்டம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியனோட நீங்க இங்க வந்ததுக்கு எங்களுடைய தொழிற்சங்க சார்பில் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம். அதாவது நான் எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுமான நல வாரியத்தில் ரீசெண்டாக உதவித்தொகை கொடுத்தாங்க. அதில் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அந்த உதவித்தொகையெல்லாம் சேரலைங்க. கட்டுமான நல வாரியத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பண பலன் போய் சேர்ந்தது. மற்ற உதவித்தொகைகளும் அவங்களும் தொழிலாளி தான், அதனால் அவங்களுக்கும் சரிசமமான உதவித்தொகைகளோ மற்ற பலன்களோ போய் சேரணும். அதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு வந்து பல மடங்கு எகிரிட்டு போயிருக்குங்க. ஆனால் அவங்க கொடுக்குற உதவித்தொகை அந்த தொழிலாளி குடும்பத்திற்கு கல்வி உதவியாகட்டும், திருமண உதவியாகட்டும், இது எல்லாமே வெறும் ஒரு 1000 rupees 1500 இது மாதிரி தான் இருக்குங்க. அந்த உதவித்தொகைகள் எல்லாம் உயர்த்தி வழங்குறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யணும். பெரும்பாலும் 10 வயசு பூர்த்தி ஆனவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தான் உதவித்தொகை. அது வந்து அதிகப்படுத்தி தர்றதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 60 வயது முடிந்த தொழிலாளி இறந்துட்டா அவர்களுக்கு எந்த உதவித்தொகையுமே இல்லை, அதோடு அவங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. அவங்க குடும்பத்துக்கு வந்து அதுக்குண்டான பணப்பலன் போய் சேரணும். அதுக்கும் நீங்கள் ஆவணம் செய்யணும். She has raised 3 issues. Issue number 1, that the financial assistance was given here and it was given only to the organized sector people. The unorganized sector people were not given any assistance. And she said that only 1000 rupees assistance they are giving. You should help to get this 1000 rupees assistance enhanced for the people. And the third thing? You said she said 3 things. Yeah, 3 things. ஒன்னு என்னம்மா சொன்னீங்க? ஒன்னு 1000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும், இன்னொன்னு வந்து அன்ஆர்கனைஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இன்னொன்னு ஒன்னு சொன்னீங்களே, yeah. They have given during this Pongal season a gift to the people, and it is given only to the people who belong to the construction workers. For other sections kind of workers were not given this assistance. So these are the 3 things. Okay. Thank you. Nani. Who would like to? No, you have to respond. Any other questions you want? Any other question? No, she has not asked a question. She has made a statement. So Yeah. there's nothing to... Okay. Good evening, There sir. is, let me just say one thing. You know, she mentioned that unorganized sector and organized sector are treated differently. Just like in our economy, the biggest companies are treated differently than the smallest companies. In the same way, organized sector is treated
like a VIP compared to unorganized sector. ஆர்கனைஸ்டு கம்பெனியும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரையும் தனித்தனியாக நடத்தி இருக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால் ஒருவர் அங்கீகரிக்கப்படுவதாகவும் மற்றொருவர் அங்கீகரிக்கப்படாமலும் இருக்கின்றது. So the question is, like the idea behind Manrega is to create a minimum support for everybody. மன்ரேகாவினுடைய அடிப்படை தத்துவமே ஒரு குறைந்தபட்ச உதவியையாவது மக்களுக்கு தர வேண்டும் என்பதாகும். If you are living in a rural environment, Manrega guarantees you minimum employment. நீங்கள் ஊரக பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் மன்ரேகாவானது உங்களுக்கு குறைந்தபட்ச உதவியை நிச்சயம் செய்கின்றது. கேரண்டி நிச்சயம் Now செய்கின்றது. the problem is that Manrega worked very well for the rural areas. அப்பொழுது இப்ப ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்னவென்றால் இந்த மன்ரேகாவானது ஊரக பகுதிகளிலே கிராம பகுதிகளிலே மிகவும் நன்றாக அமைந்து நன்றாக உதவி செய்திருக்கின்றது, நன்றாக அமைந்து விட்டிருக்கின்றது. But Manrega does not work in the urban areas. ஆனால் இதே மன்ரேகாவானது நகரப்புறங்களிலே அந்த அளவுக்கு பயனளிக்க கூடியதாக இல்லை. So in our last manifesto in the election, we had come out with a concept called Nyay. எனவேதான் நாங்கள் கடந்த முறை ஒரு நியாய என்கின்ற ஒரு முறைப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். And the idea was that every single person in this country whose income is below a certain amount will be given a guaranteed cash payment. இதனுடைய தத்துவம் என்னவென்றால் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாதவர்களுக்கு ஓரளவுக்காவது உதவி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையை கொண்டு நாங்கள் ஒரு நியாய என்கின்ற திட்டத்தை அறிவித்திருந்தோம். So no matter where you lived, which state you lived in, if you were poor, the government would guarantee a minimum stipend to you. எனவே அரசாங்கம் குறைந்த அளவு ஊதியை உங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். And if we come to power, we will put in place such a concept. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தகைய ஒரு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவதற்காக கொண்டு வருவோம். That regardless, we will wipe out poverty from India by putting money directly into the poor people's bank account. காங்கிரசினுடைய கொள்கையானது நாட்டிலே இருக்கின்ற வறுமையை அடியோடு ஒழித்து கட்டுவோம். அதற்காக அரசு கொடுக்கின்ற நிதியானது நேராக உங்களுடைய வங்கி கணக்குகளிலே செல்லும். Good evening, sir. Yeah. You can go ahead. Yeah, good evening, sir. It gives great pleasure for us to be here this evening with you. I would like to the Hindi sir. कोई भी देश यश के तब तक नहीं पहुंच सकता जब तक उसकी महिलाएं कंधे से कंधा मिलाकर ना चले. A country can progress only when the women folk walk shoulder to shoulder in the face of development. But it is very unfortunate that the women in India are subjected to various forms of violence such as physical, sexual, social, psychological and economical. And indeed, we are recently witnessing several incidences of sexual assaults in like Hathras, the Anganwadi worker and so on. But it is very, very unfortunate that the government, instead of punishing the perpetrators, they are protecting them. Then where will it end, sir? What's the end for this? The second thing is, I belong to an unorganized sector, not to Congress Tholilalar Union. The women in this sector face challenges such as gender inequalities, poor occupational health and safety, no maternity benefit. That is, the women in this sector, informal sector, face challenges such as poor occupational health and safety, no maternity benefit for them, and gender inequalities, and so on. I request you to address these issues, sir.
Thank you. Thank you. Would you like to say it in Tamil? Would you like to translate what she said in Tamil? In Tamil, so people understand what she said? என்ன அவர்கள் தெரிவித்த கருத்தானது தான் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரிலே இருந்து வருகை தந்திருக்கின்றார் என்றும் குறிப்பாக பெண்களுக்கு பல விதங்களிலே இந்த சமுதாயத்திலே தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாலியல் ரீதியாகவும் பெண்களுக்கு பலவிதமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெண்கள் தோளோட தோள் சேர்ந்து நடக்க வேண்டும், அப்பதான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் இருக்கும். பெண்களோட பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அமையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும். அப்படிதான், அதுதான் உண்மை. ஆனால் இங்க இந்தியால நடக்கிறது என்ன? பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் பல விதங்கள்ல, பல இடங்கள்ல, எந்தவித வயது பாகுபாடு இல்லாம நடந்துட்டு இருக்கு. இது இப்படி போயிட்டு, ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? இதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ரெண்டாவது, நான் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த அமைப்பு சாரா பெண்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜெண்டர் பாலியல் ரீதியாக, அதாவது பாலின ரீதியாக பெண்களுக்கு அதிக ஊதியம், பெண்களுக்கு குறைவான ஊதியம், ஒரே சமமான வேலைக்கு சமமான ஊதியம் கிடைப்பதில்லை. அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கான சுகாதாரம் எதுவுமே பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி அந்த மகப்பேறு பெண்கள் பார்த்தோம்னா வெறும் அமைப்பு சார்ந்த தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அமைப்பு சாராத பெண்களுக்கு அந்த மகப்பேறு பெண்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இதற்கு நம்ம தலைவர் அவர்கள் என்ன பதில் நம்மளுக்கு தீர்வு கொடுக்கறாங்கன்னு நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். I also agree that without giving place to women, equal place to women, no country can progress. பெண்களுக்கு சமுதாயத்திலே சம அந்தஸ்து கொடுக்காத எந்த ஒரு நாடும் ஒரு முன்னேறிய நாடாக, வளர்ந்த நாடாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. Unfortunately, the organization that controls India today is a fascist, male chauvinist organization. துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவை இன்றைக்கு வழிநடத்துகின்ற அமைப்பானது ஒரு ஆணாதிக்க அமைப்பாகவும் பெண்களுக்கு எதிரான அமைப்பாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. Women are not even allowed into the RSS. Women are not allowed in the RSS. பெண்கள் RSS இல் சேருவதற்கு கூட அவர்களிடத்திலே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். So they discriminate against women from the beginning. எனவே அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பெண்களை தீங்கிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். Any organization that does not let women inside it obviously does not respect women. எந்த ஒரு அமைப்பும் பெண்களை தங்கள் உள்ளத்திலே மதிப்பாக வைத்து நடத்துவதாக இல்லாமல் இருந்தால் அது வெளியிலேயும் பெண்களை மதிப்புள்ளவர்களாக நடத்தாது. Because if you respected women, you would give them equal space in your organization. நீங்கள் பெண்களை மதித்தால் உங்களுடைய நிறுவனத்திலேயும் உங்களுடைய சுற்றுச்சூழலிலேயும் பெண்களுக்கு நீங்கள் சமத்துவத்தை கொடுப்பீர்கள். And if you look at the achievements of our country, you will find that women have played a central role. நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் கூட இந்தியாவின் வளர்ச்சியிலே பெண்கள் மையத்திலே இருந்து இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். So I fully agree that women have to be supported and given space. எனவே நான் முழுவதுமாக ஒத்துக்கொள்ளுகின்றேன், முழுவதுமாக சம்மதிக்கின்றேன். பெண்களுக்கு தேவையான இடமும் அதே நேரத்தில் அவர்கள் சமமாகவும் நடத்தப்பட வேண்டும். But also I feel that it is important to educate people on the importance of giving women an equal role. அதே நேரத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் நம்முடைய சமுதாயத்திலே இதை படிப்பினை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. Because after all the crimes that are committed against women, all this violence that you see against women, it is done by men. உங்களுக்கு தீங்கெல்லாம் இழைக்கப்படுகின்றதோ, துன்பமெல்லாம் இழைக்கப்படுகின்றதோ,
அது யாரால் இழைக்கப்படுகின்றது? ஆண்களால் தான் இழைக்கப்படுகின்றது. So they have to, of course, be punished when they misbehave, but also they must understand and respect the role of women in society. அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். My personal experience is that normally women are better than men at doing most things. என்னுடைய தனிப்பட்ட அனுபவமானது சமுதாயத்திலே ஆண்களை விட பெண்கள் சற்று உயரமானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். சார் 8/11/2016 புதன்கிழமை இரவு 8 மணிக்கு வந்த இந்தியாவை முடிக்க பொருளாதார சீர்திருத்தத்தை எப்பொழுது நீங்கள் வெளியே கொண்டு வருகிறீர்கள்? இந்திய நாடு கண்ணீர வளர்ந்த நாள் 8/11/2016 இரவு 8 மணிக்கு செய்தி வந்தது. அந்த நாள் இன்னும் இந்தியா எல்லா மக்கள் அனைவரும் கண்ணீரும் கவலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு விடுவு காலம் பெற்று தரும்படி உங்களை பணியிடமானவர் கேட்டுக்கொள்கிறோம். 8/11/2016 தானே? அதான் November 8/11/2016 a bad and sad incident happened in this country, and that is what the demonetization they have brought it. Since then the people are shedding tear, and we should help that tears are to be wiped. It is not only demonetization. Namaskar. இது It is not only demonetization. You have to understand that there is a systematic, organized assault taking place on the workers and the poor people of this country. இது அந்த பண மதிப்பிழப்பு மட்டுமல்ல, திட்டமிடப்பட்டு சிந்தித்து திட்டங்களை தீட்டி மக்களை துன்புறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட திட்டங்களில் இதுவும் ஒன்று. And do not think that these are policy mistakes. These are not mistakes. These are things that are done on purpose to break the backbone of the Indian worker and the Indian small and medium businesses. இது ஏதோ இந்த டிமானிட்டைசேஷன் என்பது ஏதோ அரசு தவறு செய்து விட்டதாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது திட்டமிடப்பட்டு தொழிலாளர்கள் முதுகெலும்பு ஒடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி செயல். And please understand that the role of the media is to help in the destruction of the Indian worker. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஊடகங்களுடைய பங்கானது இதை அவர்கள் இப்படி செய்வதை ஆதரிப்பதாக இருக்கின்றது. Media is not owned by small and medium businesses. Media is not owned by the workers. Media is not owned by the farmers of this country. ஊடகங்கள் ஏதோ சிறு தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களோ மற்றும் விவசாயிகளாகவோ வேறு ஒருவராலும் இதை உரிமையாளர்களாக இல்லை. இந்த மீடியாவிற்கு இதற்கு உரிமையாக இருப்பவர்கள் வேறு வகையை சார்ந்தவர்கள். Media is owned by the 4 or 5 biggest businessmen in this country. ஊடகமானது இந்தியாவிலே 4 அல்லது 5 மிக உயர்ந்த வியாபாரத்துறையிலே இருப்பவர்களால் கையாண்டப்படுகின்றது. And it is a very simple deal that Narendra Modi ji has with the biggest businessman in this country. இது ஒரு சிறிய ஒப்பந்தம் இவர்களோடு நரேந்திர மோடி செய்து கொண்டது. அவர்கள் இந்த ஊடகங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதாகும். The top business houses of this country give Narendra Modi marketing, they give him television, they give him media space. மிக பெரிய நிறுவனங்கள் இங்கே நரேந்திர மோடிக்கு எதை கொடுக்கின்றன என்றால் அவரை மார்க்கெட் செய்வதற்கும் அவரை விளம்பரப்படுத்துவதற்கும் அவர் செய்வதை சரி என்று சொல்வதற்கும் இந்த ஊடகங்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றன. And Mr. Narendra Modi gives them the wealth of this country. நரேந்திர மோடி அதற்கு கைமாறாக எதை செய்கின்றார் என்றால் இவர்களுக்கு பணத்தை கொடுக்கின்றார், இந்த நாட்டையே கூட கொடுக்கின்றார். So do not think that these are mistakes that are happening. Demonetization is not a mistake. GST is not a mistake. The reaction to COVID is not a mistake. It is done on purpose.
நீங்கள் எல்லாம் தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம் அரசானது தவறு செய்து விட்டது என்று, தவறிவிட்டது என்று. இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது. டிமானிட்டைசேஷன் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. ஜிஎஸ்டியும் வேண்டுமென்றே இந்த ஜிஎஸ்டி வரிமுறை செய்யப்பட்டது. இப்பொழுது ஓரளவிற்கு கோவிடும் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. And the aim of all these activities, all these policies is to destroy the backbone of the Indian worker, who is India's strength. இது இந்தியாவின் முதுகெலும்பாக இருப்பவர்களை, அவர்களுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு சதி செயல். The same thing is taking place with the farmers now. With the farmers. இதைத்தான் இப்பொழுது விவசாயிகளிடத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். Demonetization was an attack on the Indian worker. GST was an attack on the Indian worker and small and medium businesses. Demonetization தொழிலாளர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி. ஜிஎஸ்டி என்பதும் தொழிலாளர்கள் மீது அளிக்கப்பட்ட அநீதி. And now these 3 new farm laws are the demonetization for the Kisan. These 3 new farm laws are like demonetization for the farmers. இந்த முழு ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா என்னவென்றால் demonetization for the farmers, விவசாயிகள். And this is what we have to fight in an organized way. இதைத்தான் நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கின்றது. I am very proud to see that the farmers are sitting outside Delhi and not allowing Narendra Modi to pass these laws. நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நம்முடைய டெல்லியிலே இருக்கின்ற அந்த விவசாயிகள் எல்லாம், பஞ்சாப் பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் நரேந்திர மோடியை வெளியே வர விடாமல் செய்திருக்கின்றார்கள். Because see, Narendra Modi is an arrogant person. நீங்கள் தயவு செய்து கவனிக்க வேண்டும். நரேந்திர மோடி ஒரு திமிர் பிடித்த மனிதர். He does not understand. He does not understand the power of poor people. அவருக்கு புரியாதது ஒன்று என்னவென்றால் ஏழை மக்களுடைய சக்தி என்னவென்பது அவருக்கு புரியாமல் இருக்கின்றது. And our job is to make him understand the power of poor people, workers and farmers. நம்முடைய பங்கு என்னவென்று கேட்டால் நரேந்திர மோடி இந்த ஏழை மக்களுடைய சக்தி என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டிய, வைக்க வேண்டியது நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். So that is the way I see things. இப்படித்தான் நான் இதை பார்க்கின்றேன். And I am very proud to see the energy among you people. நான் உங்களிடத்தில் இருக்கின்ற இந்த சக்தியை பார்த்து மிகவும் பெருமைப்படுகின்றேன். And I can tell that you understand what is going on. நான் இங்கே என்ன நடக்கிறது என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. That you don't believe the nonsense that the Prime Minister of India speaks. இந்த பெரிய அநீதியை, நான்சென்ஸ், புத்தி இல்லாமல் செயல்படுவதை, நரேந்திர மோடி செயல்படுவதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கின்றீர்கள். Hello, camera 5. Sir, excuse me. Sir. First here. Dear Rahul ji, Coming. बोलिए. நான் ஒரு பட்டதாரி. என்னை போன்ற இளைஞர்கள் வந்து நிறைய படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. என்னை போன்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து மாணவிகளுக்கு வந்து எந்த கல்வி உதவித்தொகை அது வந்து முழுமையா கிடைக்குமாறு வந்து வேண்டுகோள் செய்யுமாறு கேட்டுக்கிறோம். I am a graduate. Like me, there are several graduates in Tamil Nadu, but none of them are getting employment. That is the biggest problem we are facing. I request you that what you will do for us to get employment. That is point number 1. The point number 2 is that we are not getting scholarships, government assistance, which is not coming up, which was there earlier, and how this can be regularized. The current situation is that the Indian economy is stuck. The current situation is that the Indian economy is stuck. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையானது இந்தியாவினுடைய பொருளாதாரம் படு பாதாளத்திலே விழுந்து கிடக்கின்றது. Like a traffic jam
where cars do not move. இது எப்படி என்றால், எப்படி நம் போக்குவரத்து நெரிசலிலே அங்கே போக்குவரத்து தடைப்பட்டு அத்தனை வண்டிகளும் தடைப்பட்டு நிற்கின்றதோ அதை போன்ற ஒரு பொருளாதார நிலை இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. Why is it stuck? Because Narendra Modi has given huge thousands and thousands and thousands of banks money to 15-20 of India's biggest, richest business people. இது ஏன் இந்த தடுப்பு ஏற்பட்டது என்றால், நரேந்திர மோடி இந்தியாவிலே இருக்கின்ற வங்கிகளின் பணத்தை எல்லாம் ஒரு 10-15 குடும்பங்களுக்கு, பெரிய வியாபாரிகளுக்கு கடனாக கொடுத்திருக்கிறார். And those people are not giving back the bank loans. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கடன் பெற்றவர்கள் யாரும் திரும்பி கடனை கட்டுவது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். And instead of taking the money back, Narendra Modi is forgiving their loans. அவர்களிடத்தில் கடனை திரும்பி பெறுவதற்கு பதிலாக இவர் மேலும் அவர்களுக்கு கடன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். He does not forgive the loans of farmers. He does not forgive the loans of laborers. He does not forgive the loans of students like you, but he forgives the loans of the richest people in this country. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடனையும் மற்றும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனையும் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனையும் நரேந்திர மோடி மறந்து விடவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுத்த கடனை அவர் மறந்து விடுகின்றார். So the first thing that needs to be done is poor people and rich people have to be treated both the same way. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏழை மக்களும் பணக்கார மக்களும் ஒரே படியாக, ஒரே அளவிலே, ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும். If you are going to forgive the loan of rich people, then you forgive the loan of poor people. நீ ஏழை மக்களுக்கு மன்னிக்க வேண்டும். நீ பணக்காரர்களுக்கு கொடுத்த கடனை திரும்பி பெற சரியாக திரும்ப பெறாவிட்டால் ஏழைகளுக்கு கொடுத்த கடனையும் நீ தள்ளுபடி செய்ய வேண்டியதுதானே. If poor people can send their children to excellent colleges, then you organize for poor people to do the same. ஏழை குழந்தைகள் நல்ல கல்லூரிகளுக்கும் நல்ல கல்வி நிலையங்களுக்கும் செல்லி படிக்க வேண்டும் என்றால் அவருக்கு வேண்டிய கடனை சரி செய்து கொடுங்கள் என்று நரேந்திர மோடிக்கு சொல்லுகின்றார். If rich people can send their family to hospitals when they are sick, then poor people should also have the access to the hospital. பணக்காரர்களை நல்ல மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது என்றால் ஏழை மக்களையும் அத்தகைய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட வேண்டும். அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். We are not interested in two Indias. One India which is rich, doing very well, flying around in aeroplanes, driving around in fancy cars, and the other India that is starving. நாம் இரண்டு இந்தியாவில் விருப்பமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு இந்தியாவானது விலை உயர்ந்த கால்களில் செல்வதற்கும் ஏரோப்ளேனில் செல்வதற்கும் உரியவர்களாக இருப்பதும், மற்றவர்கள் ஏழை பாழைகளாக வாழ்க்கையில் வசதி அல்லாதவர்களாக இருப்பதும் போன்ற இரண்டு இந்தியாக்கள் இங்கே இருக்கக்கூடாது. அதில் நமக்கு விருப்பம் We இல்லை. are interested in one India where everybody is treated properly. எல்லோருக்கும் ஒரே இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும். So you have to unlock the economy. You have to unlock the economy. You have to start the economy again. எனவே இதற்கு ஒரே வழி, எப்படி பொருளாதாரம் தடைப்பட்டிருக்கின்றதோ அந்த தடையை எடுத்து பொருளாதாரம் வளரப்பட வேண்டும். The damage the Prime Minister has done with demonetization and a nonsense GST has to be repaired. அந்த டிமானிட்டைசேஷனால் ஏற்பட்டதையும் இந்த ஜிஎஸ்டியால் ஏற்பட்ட இந்த புத்தி கெட்டத்தனமான வேலையையும் பிரதமர் அவர்கள் நீக்க வேண்டும். And poor people, small and medium businesses have to be given access to money from the banks. வங்கிகளிலே இருந்து ஏழை மக்களுக்கும் சிறு தொழில் செய்வோருக்கும் உதவிகள் வந்து சேர வேண்டும். If some rich businessman, one second, if some rich businessman's son wants to open a business, he can go to any bank and get money. But if she wants to open a business, she cannot go to a bank. Why? ஒரு பணக்காரர் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு பணம் வேண்டுமென்றால் அவர் ஒரு வங்கிக்கு சென்று விடுகின்றார். இது போன்ற ஏழைகள் செல்ல வேண்டும் என்றால் செய்ய முடியவில்லை. ஏன் இந்த நிலை தொடர்கின்றது? Why should she not be able to go to a bank and take a loan and build a business? ஏன் இவர் சென்று அந்த வங்கியிலே கடன் பெற்று தனக்கு ஒரு தொழிலை துவங்க முடியாத நிலை இருக்கின்றது? So that is the type of thing that we need to change. That is the pattern we have to change. அந்த Tamil. அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். The change. Yeah. அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுமா. Let others ask. You have asked one question. Let others ask. Ask. Okay.
வணக்கம் சார். திருப்பூர் பணியன் தொழில்துறையில் வீடுகளில் இருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களான எங்களுக்கு எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் இல்லை. எங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்னு. We are the ladies, remain at home, work with the small equipments and machines. Such kind of workers are large in Tirupur, and we don't have any protection or any assistance from any source. Would you think in some lines to help us? That is why I am here. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறார். My sole purpose of being here is that. என்னுடைய முழு நோக்கமும் இதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். வேறு எதற்காகவும் நான் இங்கே வரவில்லை. Because I do not believe that India can be strong without entrepreneurs and women like you being strong. I do not believe India can be strong unless women like you are strong. இந்தியாவானது பெண்களுடைய உழைப்பில்லாமலும் பெண்களுடைய பங்கில்லாமலும் ஒரு வளமான நாடாக இருக்க முடியாது என்று நான் கருதுகின்றேன். I think. This side. Sir, next. Yes. Sir, Hello. Mike. இந்தியாவின் இளம் தலைவர்களே, தொழிலாளர்களை சந்திப்பதற்காக தொழிலாளர்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற உங்களை தொழிலாளர்கள் சார்பாக வரவேற்கின்றேன். இந்திய சுதந்திர போராட்டத்திலே தொழிலாளர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதிலும் குறிப்பாக பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவிலானது. அப்படிப்பட்ட பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக நம்முடைய மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது 1995ஆம் ஆண்டு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது, பென்ஷன் திட்டம். அதிலே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் வந்த இந்த மோடி அரசு இல்லை இந்த மோசடி அரசு தொழிலாளர்களை ஏமாற்றி அந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தொழிலாளர்களுக்காக நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஓய்வு வருகின்ற தொழிலாளர்களுடைய பென்ஷன் குறைந்தபட்சம் 5000 வைத்து தர இந்த நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும். அப்படி உங்களுடைய குரலுக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்தி சாய்க்காவிட்டால் இந்தியாவினுடைய பிரதமராக நீங்கள் பொறுப்பேற்றுக்கின்ற பொழுது முதல் கையெழுத்தாக தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷனாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்கிற முதல் கையெழுத்து விட வேண்டும் என்று தொழிலாளர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நீங்கள் இங்கே திருப்பூருக்கு வந்திருப்பதை நீங்கள் அனைவரும் we welcome you to Tirupur because you have come here to meet us and to hear us. In independence movement, the weavers, the people engaged in cotton work have taken the largest share of fighting the British. When the Congress government was there, a scheme has been brought in to provide pension. But now this Modi's government has stopped it. What I request you is, at least when Congress comes to power, you should sign the first order that a minimum of 10,000 rupees pension should be provided. Absolutely, but our plan in the last Lok Sabha was much bigger than just doing that. Our plan was to provide a scheme where all poor people would be given money directly in their bank account. காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமானது கடந்த லோக்சபாவில் கூட இதை நாங்கள் பேசி இருக்கின்றோம். நேரடியாக மக்களுக்கு பண உதவியை செய்ய வேண்டும் என்ற திட்டம்தான். இதன் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே பேசும்பொழுது கூட சொன்னார், அந்த நியாய திட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது போன்று லைக் தட் நாங்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்திலே இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்காக இருக்கின்றோம், செய்வோம். What I can guarantee you, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றேன், is if there is a Congress government, we will protect the interest of poor people, of farmers, of workers, of laborers, of small and medium businesses. காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் அரசாங்கம் வரும் பட்சத்திலே நாங்கள்
தொழிலாளர் மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மற்றும் வெவ்வேறு துறைகளிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்காகவும் வேண்டியதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். And pensions is a huge part of that. And pensions is a big part of that. இந்த ஓய்வூதியம் என்பது அதில் ஒரு பெரும் பங்காக இருக்கும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். See, I have come here and I am speaking to you. I am taking questions from you. I am listening to what you have to say. Have you ever seen the Prime Minister doing that? நான் இங்கே வந்தேன், உங்களை சந்தித்தேன், உங்கள் கருத்துக்களை கேட்கின்றேன், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள். எப்பொழுதாவது பிரதம மந்திரி இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை மக்களிடத்திலே நடத்தி இருக்கின்றாரா என்று சிந்தித்து பாருங்கள். He will sit, Prime Minister will sit in one room with 5 people, the biggest business people in the country, and he will discuss with them. He will never discuss with farmers, with workers, with small business people what they think. நீங்கள் ஒரு காட்சியை காணலாம். சாதாரணமாக நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் ஒரு 5-6 பெரிய பணக்காரர்கள் மத்தியிலே அமர்ந்து கொண்டிருப்பாரே ஒழிய அவர் எப்பொழுதும் தொழிலாளிகளை சந்தித்ததும் கிடையாது, தொழிலாளர்களுடைய குறையை கேட்டதும் கிடையாது, தொழிலாளர்களுடைய சிந்தனையும் கிடையாது. Hello. 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 Where is the person? Hello. இந்த பக்கம் சார். Hello. Sir. Mic kiske paas? Hello. Sir. Sorry. Namaskar. பேர் ராஜாமணிங்க சார். கட்டுமணி தொழிற்சங்கத்திலிருந்து வரேங்க சார். பெயிண்டிங் வேலை செய்கிறேன். ஹலோ. கட்டுமணி தொழிற்சங்கத்திலிருந்து வரேங்க சார். ராஜாமணி பெயிண்டிங் வேலை செய்கிறாங்க. எங்கள் மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து சலுகை கம்மியாக கிடைக்குதுங்க. 1000 ரூபா உதவி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. இனிமேல் இந்த மாதிரி 60 வயசு இருக்கவங்களுக்கு 1000 ரூபா தான் பென்ஷன் தொகை கொடுக்குறாங்க. அந்த 60 வயசு வாழ்கிறதே கஷ்டமாக தெரியுதுங்க. அதனால் இனிமேல் பென்ஷன் தொகையெல்லாம் அதிகம் பண்ணி கொடுக்கணுங்க. விதவைகளுக்கு பணம் வந்து கொடுக்கணுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த வேண்டியதாக போகுதுங்க. ஒரு காலேஜ் சீப்புகளுக்கெல்லாம் வந்து டொனேஷன் அதிகமாக இருக்குதுங்க. என்னோட வருமானம் கம்மியாக இருக்குது. என் பையன் காலேஜ் படிக்க வைக்கிற கஷ்டமாக இருக்குது. இலவச காலேஜ் அதுக்கு வந்து கொண்டு வரணும். Okay. I am a painter. I am working as a painter and getting very small salaries. People are getting about 1,000 rupees or less in a month even. And students are not getting assistance to go to colleges. And for 60 years and above people only 1,000 rupees is given. That is too small. And therefore I suggest that quite a wide amount of pension schemes should be implemented. நிரந்தரமான வேலை இல்லாத கொடுமைங்க. This section. What type of painting does he do? என்ன பெயிண்ட் பண்றீங்க? பில்டிங் லைன்ல பெயிண்ட் கட்டட வேலை செய்றாங்க. பில்டிங் லைன்ல பெயிண்டிங். ஆமாங்க. பில்டிங்ல ஒயிட் வாஷ் பண்றது, பட்டி வைக்கிறது. Building is doing white wash. White washing in building. பெயிண்டிங்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. நான் ஒரு 1000 லட்சக்கணக்கான பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இங்க வந்திருக்கறாங்க. I have got one boy and a girl as my children and I get about 700 rupees in a day. To maintain the family it is very difficult under this situation. But yet I have come here to meet you with a big hope. பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க. Thank you for coming. Thank you. And I appreciate very much that you have come. நீங்கள் இங்க வந்ததை நான் பாராட்டுகின்றேன். And it is our duty to make sure that people like you are comfortable. இது எங்களுடைய வேலை. உன்னை போன்றவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பது. அருமை சகோதர சகோதரிகளே, கடைசி 2 கேள்விகள் மட்டும், ஏனென்றால் தலைவர் அவர்கள் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். கடைசி 2 கேள்விகள். I'll do it. But first we have to. Sir. So, mic 5. Hello. Good evening, Rahul ji.
நான் வந்து ஹெச்எம்எஸ் தொழில் அமைச்சாரா இதில் இருக்கேன். என் பேர் நிர்மலாங்கி. இப்போ ஹெச்எம்எஸ் அமைப்புச்சாரா நலவாரியத்தில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து நலவாரியத்தில் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும்னு இருக்குது. அது வந்து ரொம்ப லேட் ஆகுது. பென்ஷன் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. மாதம் மாதம் போய் சேர்றதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் விலை இந்த 2 மாதத்தில் 400 rupees ஜாஸ்தி ஆயிருக்குதுங்க. பஸ் ஃபேர் ஜாஸ்தி, விலைவாசி ரொம்ப உயர்வு. ஏழை மக்கள் எல்லாம் ஒரு வேளை உணவு உண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை எல்லாம் மிகவும் இந்த சிரமத்திலிருந்து காப்பாற்றணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜி. I come from the HMS wing, Hindu Mazdoor Sangh, and I am working in the welfare board, and there is a provision to ask for our assistance on online, but on the online we are unable to register ourselves for any assistance, and the gas price has gone up exorbitantly. We are unable to face that price rise. And also bus fare has gone up too much. Prices have gone up extremely well, and we are finding it extremely difficult. Some kind of a solace is to be done for all these things. Okay. Fine. அடுத்த கேள்வி. Mic 5, mic 5. Sir, வணக்கம் சார். Sir, good evening sir. Sir. இங்க வணக்கம் சார். நான் காதர்பேட்டையிலிருந்து வரேன் சார். என் பேர் சுதாகர். நான் முதல்ல வந்து குடோன் என்ன செய்றீங்க? குடோன் வச்சிருந்தேன் சார். செகண்ட் ஸ்பீஸ் குடோன் வச்சிருந்தேன் சார். இப்போ வந்து ஜிஎஸ்டினால முழுசாவே அடி ஆயிடுச்சுங்க சார். முதல்ல வந்து ஒரு ஓனர் போஸ்டிங்ல அப்பா இருந்தாரு. அவர் கூட இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ அப்பாவோட ஓனர் போஸ்டிங்கே போயிடுச்சுங்க சார். இப்போ நான் ஒரு லேபரா ஒரு புரோக்கனிஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். புரோக்கனிஷனா இப்போ உள்ள ஒரு கம்பெனிக்குள்ள போனாலே எஸ்டன் பீஸ் தான் சார் எங்களுக்கே கொடுக்குறாங்க. அதாவது எஸ்டன் பீஸ் ஆர்டர் போக எஸ்டன் பீஸ் தான் சார் எனக்கே கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி போட்டா நான் என்ன சார் பண்றது? நான் வந்து பில்லை வாங்கி கொடுத்தா நான் ஒரு 2 ரூபா சம்பாதிக்கணும் தான் நான் போறேன் சார். அதுலயும் பில்லை வாங்கி கொடுத்தா அவங்க போயிடுறாங்க. ஜிஎஸ்டி நான் எதுக்கு கொடுக்கணும்? அதுவே எஸ்டன் பீஸ் ஆல்ரெடியா அது ஜிஎஸ்டி போட்டுதான் வருது. அதுக்கும் நான் ஜிஎஸ்டி கொடுக்கணும்னா அதுக்கு நான் எங்க போறதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி லாக்டவுன் விஷயத்துலையும் சார் நான் ஒரு புரோக்கனைசேஷன் பண்றேன். லாக்டவுன் அப்ப 6 மாசம் வந்து எந்த தொழிலும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த சமயத்துல நான் வந்து எவ்வளவு கடன் வாங்கினேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து இந்த சமயத்துல நீங்க வந்து அந்த ஒரு உதவியா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு புரோக்கருங்க வந்து ஒரு தெரியவே மாட்டேங்குது சார். ஒரு புரோக்கருங்க வெளியே இருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து புரோக்கர் தான் முன்னுரிமை பண்றாங்க. இப்ப நீங்களே வரீங்கன்னா ஒரு வீடு பிடிக்கணும், ஒரு கார் வந்து டாக்ஸி பிடிக்கணும், எல்லாருமே வந்து ஒரு புரோக்கர் மூலியமா தான் சார் நீங்களே போறீங்க. டைரக்டா ஒரு கம்பெனிக்குள்ளேயும் போக முடியாது. ஒரு விஷயம் இங்க இருக்கணும் தெரியாது. வந்தையுமே நாங்க முன்னுரிமை கொடுத்து பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான முன்னுரிமை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். சுதாகர், ஓகே. சுதாகர் தானே? ஆமாங்க சார். My name is Sudhakar. I am working in a godown, and this GST has come really spoiled our business. And in this particular business, there are the cut pieces coming out, different kind of a cloth, reject like that. Even for the reject, if you say can sell it, and even for that a GST is put up. Therefore, this situation really broke our backbone like anything, and it is an intolerable situation. Something should be done on. We are very clear in the Congress party and in the UPA that if we come into government, we will change this GST. எங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்கின்றது இந்த ஜிஎஸ்டியை பற்றி. இந்த ஜிஎஸ்டி ஆனது சரியான ஜிஎஸ்டி இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த ஜிஎஸ்டியை மாற்றி அமைத்து மக்களுக்கு நல்லதை செய்கின்ற ஒரு ஜிஎஸ்டி ஆக இது இருக்கும். We will give you a GST that has one tax and minimum tax. நாம் ஒரு ஜிஎஸ்டி முறையை கொண்டு வருவோம். அதன்படி ஒரு வரிதான் இருக்கும். அந்த ஒரு வரியும் குறைவான வரியாகவே இருக்கும். This current GST system is extortion. This is not a tax, this is extortion. இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் இது வரி அல்ல, இது கொள்ளையடிப்பது. So we are committed to changing it when we come to power. நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இதை மாற்றி அமைப்போம், கண்டிப்பாக இதை செய்வோம். But we will make sure
that Narendra Modi ji pays the same GST that he is paying today. நாம் மற்றொன்றையும் இதை செய்வோம், கண்டிப்பாக உத்தரவாதம் செய்வோம். நரேந்திர மோடியும் அந்த ஜிஎஸ்டியை தான் கட்டுகின்ற வழியிலே இந்த ஜிஎஸ்டி அமையும். Sir, 1 minute. Sir, Rahul ji, sir, कहाँ है आप? sir. Good evening. Sir, திருப்பூர் பெருமாநல்லூர். Good evening, Rahul ji. நான் திருப்பூர் பெருமாநல்லூர் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தின் சார்பில் வந்திருக்கிறோம். ஐஎன்டிசி பிரதானமான உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கம் அனைத்து துறைகளையும் தனியார்மயமாக்கி தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்பீர்களானால் மீண்டும் அரசு பொதுத்துறைகளை பலப்படுத்துவதற்கு உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறதா? இந்திய தொழிலாளி வர்க்கத்தை மேம்படுத்துவதற்கான என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? Mr. Narendra Modi is taking every step to see that the public sector undertakings, public sector government offices are getting privatized. It is too bad. And the public sector undertakings has to function in the way it was functioning earlier. We wish that should happen. If Congress comes back to power, will the public sectors will be back in its place? We are against the privatization of strategic public sector units. நாங்கள் மிக முக்கியமான பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை எதிர்க்கின்றோம். இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். So we will not allow the privatization of strategic public sector units. முக்கியமான துறைகளை எந்த காலகட்டத்திலும் தனியார் மயமாக்குவதை ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் இதை விரும்பவில்லை. Because we believe that they are critical for a strong country. ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதை தொடர வேண்டும். நீங்கள் இப்பொழுது இந்தியாவினுடைய உழைக்கின்ற மக்களுக்கு குறைந்தபட்ச தேவை 21,000 ரூபாய் தேவை. நம்முடைய சங்கம் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் பரிந்துரைத்திருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? குறைந்தது 20 sorry no I was thinking whether it was possible. We need minimum for the குறைந்தபட்ச 21,000. the associations, employees organizations, they want a minimum of 21,000 rupees as the salary, which you would accept or not. இருங்க அது பதில் சொல்றோம். Our Nyay program guarantees minimum salary for Indian people 72,000 rupees a year. காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமாக அறிவிக்கப்பட்ட நியாய திட்டத்தின்படி குறைந்தபட்சம் எல்லோருக்கும் குறைந்த அளவு 72,000 கிடைக்கும் வகையிலே எங்களுடைய நியாய திட்டம் இருக்கும். நன்றி நன்றி நன்றி. You imagine what a revolutionary program that would be. இது எந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான திட்டம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். That means that every single poor family in India would get 72,000 rupees a year. Guaranteed. ஒவ்வொரு ஏழை குடும்பமும் இந்தியாவிலே ஒவ்வொரு ஏழை குடும்பமும் 72,000 ரூபாய் பெறும். இந்த திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் ஒவ்வொருவரும் உங்கள் பின்னால் நிற்போம் என சொல்லி ஐஎன்டியூசியின் சார்பிலும் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் ராகுல்ஜி அவர்களுக்கு நன்றி 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 என சொல்லுகிறோம். For this scheme to become successful, every labor here, every organization here will stand behind you and we will be benefited by it. Thank you. Nandri. Hello, Rahulji. Good evening. Sir, good evening, sir. Sir, just a minute, sir. My Tirupur district working. Rahul, sir. Rahul, sir. 1 second. My Rahul, sir, just a minute.
जी गुड इवनिंग. गुड इवनिंग. आई लव यू राहुल जी. मैं तिरुपति डिस्ट्रिक्ट का वर्किंग चेयरमैन हूँ. एक चौकीदार आज बैठ के आज पूरा दुनिया इंडिया पूरा बर्बाद कर दिया. पहले अब AICC का पहला अब चेयरमैन बनना चाहिए. पहला खुश है. सेकंड क्वेश्चन है, ये दिल्ली सर को, ये तमिलनाडु सर को आज तक CAA, NRC, NPR कानून लेके आए के जो अमित शाह भी मोदी भी सब लोग को हवाला कर दिया है. इसमें तमिलनाडु में बहुत ज़्यादा आदमी आज जेल में अरेस्ट हो गए हैं. उसके लिए आप कुर्सी पे बैठने के बाद हो, उसके लिए कुछ आप कर सकता है क्या आप चेयरमैन? सेकंड पार्ट क्या था आपका? दूसरा बात क्या था आपका? दूसरा बात CAA, NRC में CAA, NRC, NPR है. इसमें जितना आदमी हड़ताल करके बैठा था, कहाँ कहाँ हड़ताल चलाया गया, उसी जगह कितना आदमी लिया उतना आदमी को अरेस्ट करके रखा है. आज तक उसको नहीं छोड़ा है. देखिए जो बीजेपी है, हाँ जी, वो हिंदुस्तान को बांटने में लगी हुई है. ठीक है. वो हिंदू को, मुसलमान को, सिख को, ईसाई को पहले लड़ाती है. ठीक है. फिर वो नॉर्थ इंडिया और साउथ इंडिया को लड़ाती है. यस. तो कांग्रेस पार्टी जोड़ने का काम करती है. ठीक है. कांग्रेस पार्टी हिंदुस्तान को एक साथ लाने का काम करती है और वही काम हम करेंगे. हम लोग बिल्कुल वही हिंदुस्तान को जोड़ने का काम. और ये जो नफरत इन लोगों ने फैलाई है, इसको मिटाने का काम कांग्रेस पार्टी करेगी. मैं ट्रांसलेट. तो आप प्रधानमंत्री बनना चाहिए, उसका कानून तोड़ना चाहिए, यही मेरा ख्वाहिश है. आई लव यू राहुल जी. थैंक यू वेरी मच. थैंक यू सर. He asked, he was saying that Narendra Modi is dividing the country along religious lines, is dividing the country along language lines. And I said to him that it is Narendra Modi's job to divide the country and it is our job to unite the country and bring the country together. நரேந்திர மோடி ஆனவர் இவரே சொன்னார், நரேந்திர மோடி நாட்டை பிரித்துக் கொண்டிருக்கின்றார் என்று. நரேந்திர மோடி மொழி வாரியாகவும் மத வாரியாகவும் நாட்டை பிரிக்கின்றார் என்று. நரேந்திர மோடியினுடைய வேலை நாட்டை பிரிப்பதென்றால் எங்களுடைய வேலை நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதுதான். And our job? Yeah, our job is to unite. Sir, the last question, please, sir. Rahul, sir. Sir, the last question, sir. Here, sir. Sir, Rahul, sir. Sir, it's the last question, sir. Malai vanakkam. Sir, Rahul, sir. Here, sir. I am the person. Okay. Sir, sir, shall I call you as brother? Shall I call you as man? I'm your brother. Thank you, sir. சார் இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எந்த அரசியல் தலைவர்கிட்டமே இதை பத்தி ஒரு சாதாரண ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அதாவது இந்த ஜனங்கள் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா இருக்க இந்த ஜனங்கள் ரோட்ல சாதாரண மனுஷனா இருக்கிறத விட கேவலமா, விலங்குகளோட கேவலமா மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்ல ஆதரவற்று தெரிகிற எத்தனையோ ஏழையான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையை சாதாரணமான ஒரு சாப்பாடு, ஒரு உடை, ஒரு தங்கறதுக்கான ஒரு ஷெல்டர் ஹோம், இவ்வளவுதான் அவங்களுக்கு தேவையே. ஆனா இந்த மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு மினிமமான அமௌண்ட்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு அரசியல் தலைவருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ரோட்ல மனநலம் பாதிக்கப்பட்டு மென்டலி ரிட்டார்டடா ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கறத பத்தின ஒரு அறிக்கை கூட கொடுக்கறது இல்லை. எங்க அதாவது நீங்க இவ்வளவு பெரிய கிரௌட்ல இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி நீங்க போறப்ப அந்த மாதிரியான மக்கள் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா நாங்க சந்திக்கிறப்ப இங்க இருந்து ஒரு ஏரியாவுக்கு போறதுக்குள்ள மினிமம் ஒரு 2 பேர் இல்ல 3 பேரையாவது பாத்துறோம். இந்த ஏழை மக்கள் அந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற இவங்களோட மனநிலை எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே வர்றதில்லை. இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் எல்லா கட்சிகளையும் சங்கத்தை பத்தியோ இல்ல யாரை பத்தியோ வேணாலும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு குரல் எழுப்புறதுக்கான எந்த அரசியல் தலைவருமே இதுவரைக்கும் முன் வரல. அப்படி இருக்கும் பொழுது நாங்க உங்களை எங்களுடைய சகோதரராகவும் சரி, எங்களுடைய தலைவனாகவும் சரி, இந்த நாட்டினுடைய அரசியல் எங்களுக்கு மேற்பட்ட ஒரு நிலையில வச்சா நீங்க இந்த மாதிரி விலங்குகளோட கேவலமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு உங்களுடைய ஆட்சியில நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத மட்டும் இறுதியா எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவே இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கும். தேங்க்யூ சார். We are the people, there are a lot of poor people in this country. They are beggars, they are wage earners, and they are retarded, mentally retarded people, and they are very poor and they are worse than animals. And no leader has come and cared for them.
they didn't bother about what they come and talk for their votes, they come and talk for their welfare, and they come simply go away, and they never bother about this kind of people. Never a leader had come and address this. But like a brother, like a leader for this country, you have come here, and we consider you like that only. Kindly please let us know something about what you can do for this mentally retarded and the rejected people. I think I view a country as a family. Family. நாடானது என்னை பொறுத்தமட்டில் ஒரு குடும்பம் போன்றது. And in a family, people look after each other. குடும்பத்தில் ஒருவரை மற்றொருவர் பார்த்துக் கொள்வது, கவனித்துக் கொள்வது, பொறுப்பெடுத்துக் கொள்வது இயற்கை, சாதாரணம். When you say that this is my family, you do not treat people in your family badly. இது என்னுடைய குடும்பம் என்று நீ நினைக்கின்ற பொழுது உன் குடும்பத்தில் உள்ளவர்களை தரம் குறைவாக நடத்துவதற்கு நீ எப்பொழுதுமே சிந்திக்க மாட்டாய். And just because someone is not as fortunate as you are, you do not harm them or treat them with disrespect. மற்றவர்களை உன்னை போன்று வசதி படைத்த விதத்திலோ அல்லது வளம் பொருந்திய விதத்திலோ இருக்கின்றாய் என்பதற்காக மற்றவர்களை நீ தவறாக நடத்த மாட்டாய். So each one of us is responsible for people who are weaker than us. நாம் ஒவ்வொருவரும் நம்மை விட பலவீனமாக இருப்பவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். And every single living being has some strength. ஒவ்வொரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பலம் இருக்கின்றது. And we should work to make that person stronger. We should work to make that person stronger. நாம் அவர்களை இன்னும் பலம் பெற்றவர்களாக செய்வதற்கு பணியாற்ற வேண்டும். Currently, the approach is very selfish. ஒரு சுயநலத்தை சார்ந்ததாக அது இருக்கக்கூடாது. Prime Minister, for example, and the RSS treat entire communities with disrespect. பிரதமரும் ஆர்எஸ்எஸும் இந்த சமுதாயத்தையே அவர்களுக்கு மதிப்பில்லாத தரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். You imagine that for the first time in our history, a prime minister does not respect the Tamil language. சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் முதலாக ஒரு பிரதம மந்திரி தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கின்றார், அதை அவமானப்படுத்துகின்றார். He does not respect the history of the Tamil people. அவர் தமிழர்களுடைய வரலாற்றை மதிக்காதவராக இருக்கின்றார். What does he mean by saying one culture? ஒரே கலாச்சாரம் என்று சொல்வதின்படி அவர் எதை குறிப்பிடுகின்றார்? Is the Tamil culture not unique? தமிழினுடைய கலாச்சாரமானது ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் இல்லையா? Is the Bengali culture not unique? பெங்காலிகளுடைய கலாச்சாரம் ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் இல்லையா? Is the Punjabi culture not unique? பஞ்சாபிகளுடைய பண்பாடும் கலாச்சாரம் ஒரு தனிப்பட்ட தன்மை உடையதல்லவா? What does he mean by one language? Is Tamil not unique? Is Tamil not special? Is Bengali not special? என்ன நினைக்கின்றார் அவர்? தமிழை பற்றியும் பெங்காலியை பற்றியும் பஞ்சாபியை பற்றியும் என்று தெரியவில்லை. அவர் எதற்காக இப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று புரியவில்லை. So once we start to accept everybody, accept all languages, accept strong people, accept weak people and treat them with respect, a lot of these problems will be solved. நாம் பலவீனமாக இருப்பவர்களை நம்மோடு அணைத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற பட்சத்திலே பெருவாரியான பிரச்சனைகள் நமக்குள்ளாக இருப்பது நிராகரிக்கப்படும், அவை தீர்த்து வைக்கப்படும். If the leader of a country or a state is humble, the state or the country will do well. If the leader of a state or a country is arrogant, the state or country will go into a disaster. ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு தன்மானமுடையவராகவும் மக்கள் மீது தயவுடையவராகவும் நடந்து கொண்டால் அந்த நாடு வளர்ச்சி பெறும். ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவர் அகங்காரம் பிடித்தவராக இருந்தால்
அந்த நாடு வளர்ச்சி பெறவே பெறாது. Thank you. Good. Good. Right. I think there are laws that we can pass that will guarantee protection for handicapped people, for people who are differently abled, and I think that is something that we must do. உங்களுடைய இருப்பா தம்பி, we will take care of them. உங்களுடைய பிரச்சனைக்கு இது வழி, வேண்டிய சட்டங்களை தயார் செய்ய வேண்டும். இது தனிப்பட்ட மனிதர்கள் செய்கின்ற காரியம் அல்ல. அரசாங்கமானது உரிய சட்டங்களை செய்து அதை கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. Thank you. अंतिम सवाल. हाँ. क्या नाम है इसका ऑर्गेनाइजेशन का? ओके, एनटीसी. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ठीक है. आप मुझे इस पे थोड़ा डिटेल में लिख के दे दीजिए. ठीक है. ठीक है. थैंक यू. I'll just conclude. I thank you very much. He said for அனைவரும் I wanted to thank all of you for coming here this evening. Thank you for your questions and your opinions. உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தை வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். முடிச்சிட்டார்.